அடுத்த பாகம் அன்போடு கேளுங்கள். அகிலத்திரட்டு ஒரு சன்மார்க்க நூல். சாதி விருவை சமய வேறுபாட்டை சாந்தியில் எரித்து தர்மத்தை வளர்க்கும் நூல். சாதி 11 தான் பிரித்தானே நீசன். சாதி 18 தலையாட்டி பேய்களையும் வாரி மலையதிலும் வன்னிலும் தள்ளிவிடு. சாதி 18 தன்னால் கேடு ஆகமட்டும் நீதி அழியாதே, நீ சாபம் கூறாதே. சாதி ஒரு நிரப்பாய் தான் ஆழ்வாய் என் மகனே. அறிந்தும் பல சாதி முதல் அன்புக்கு ஒன்று உள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பீர்கள். இத்தகைய வரிகள் சாதிகள் அகன்ற சமத்துவ சமுதாய உருவாக வழிவகுப்பதை உணரலாம். சாதி வர்ணாசிரம முறைகளில் ஊறி போனவர்களை சமுதாய அழுக்காக அகிலம் ஒதுக்கிறது. சிலர் பிழைப்புக்கு சாதிகளை படைத்தனர். மதங்களை அதை வளர்க்கும் களையமாக்கினார். மக்களை பேதப்படுத்தி வாழ்வை சுரண்டினர். சாதியின் பேரால் மதத்தின் பேரால் மரபுகளாகிவிட்ட சமுதாய சுரண்டல்களையும் ஏற்ற தாழ்வுகளையும் உடைத்தெறியும் ஆன்மீக புரட்சிக்கு அகிலம் அறை கூகிறது. சாதி மதங்களுக்கு அப்பால் தானாகி நிற்க மனிதருக்கு ஆன்மீக பயிற்சியின் அவசியத்தை அகிலம் பேசும். சாணான் என்ற சொல் ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிக்கும் என கருதி இதை ஒரு சாதி நூல் என நினைப்பாரும் உளர். இவ்வழிமாய நினைவு கொண்டோரின் மன இருளுக்கு இது விளக்காகிறது. தோணா பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவருக்கு சாணான் என நாம சாற்றினார் ஈஸ்வரர். மகனே, இவ்வாய்மொழியை வகுக்கும் காண்டமதுக்கும் உகமோர் அறிய ஊனி நீ முதற் காப்பாய். அதன் மேல் நடப்பு உன்னுள்ளே அகமிருந்து சரிசமனாய் நான் வகுப்பேன். தான் எழுது என்ற நடுத்தீர்க்க வந்த நாராயணனின் அன்பு கட்டளையை நிறைவேற்றுகிறார். நாராயணர் பாதம் நாவிலே நிற்க அரிகோபாலன் கவிதை சொல் தமிழுக்கு உதவிட பொருளை பூரணமாய் ஆராய்ந்து அகிலத்திரட்டு பாடியிருக்கிறார். சான்றோராய் காக்க வைகுண்டர் அவதாரம் காரணமாய் அமைகிறது. அவ்வருள் கிடையனை இலக்கியமாக்கி அரிகோபாலன் ஐயாவுக்கு இனிமம் ஆக்குகிறார். அகிலத்திரட்டு ஒப்பற்ற ஆன்மீக நூல். சடங்கு சம்பிரதாயங்களை விளக்க சாதாரண சமய நூல் அல்ல. இது தெய்வீக தத்துவங்களை தெளிவுபடுத்து சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்ட கொள்கை உடையது. உலக ஒருமைப்பாட்டை வலியுறுத்துவது, அதை வளர்க்கும் பெரு நோக்கு உடையது. கால கிடப்பாரை தற்காப்பதே அதன் இலக்கு. இந்த நூலின் பெருமையை அறியாதவர் இதை ஒரு சாதி நூல் என்பர். ஆராய்ந்து பார்ப்போருக்கு சாதி நூல் என்பவர் ஆராய்ந்து பார்ப்போருக்கு சாதி வர்ணம் பூசிப்பார். பாரியின் சாயத்தை வெளுக்க வைப்பதே இதன் உள்ள அமைப்பு என்பது தெரிய வரும். ஐயா துணை.